வணக்கம் மணிவண்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மணிவண்ணன். எப்படி சார் இன்றைக்கி பெரிய நியூஸே இன்றைக்கி ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே வந்த அந்த டிஎம்கே விசிகே அந்த அலையன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை இங்கே தான் இருப்போம் அப்படின்ட்டு திரும்ப ஃபேஸ்புக்லாம் வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் திரும்ப எவ்வளோ சீட் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருந்தது. கடைசியில் அந்த ஸ்டாலின் டிசைட் பண்ண அந்த 8 தான் அவருக்கு வந்திருக்கு. என்ன சார் என்னாச்சு? 8ங்கிறத நம்பரை நானும் சொன்னேன். ஒரு தோராயமாக எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் 8ங்கிற சொன்னேன். அது 8 சரியாக வந்திருக்குது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் திமுக விடுதலை சிறுத்தைகள் பேரம்ங்கிறது 2014 ஒரு சீட்டு தான் சொன்னாங்க. கருணாநிதிக்கு கொடும்பாவி எல்லாம் விசிகாக்காரங்க எரித்து 2 சீட்டு வாங்கினாங்க. அப்போவே நான் திருமாகிட்ட வந்து சொன்னேன். பட்டு அவங்க 2 சீட்டு வாங்கினா தான் அன்றைக்கி அவங்களுக்கு உயர்வை கொடுத்துருக்குது. அன்றைக்குள்ள சூழ்நிலை நான் ஒரு சீட்டா 2 சீட்டாங்கிறதுல திமுக கூட்டணியை விட்டு நீங்கள் தனிச்சு போயிடக்கூடாதுங்கிறாங்க. இதான் வந்து மைண்டு கேம். ஒரு சீட்டு தான்ங்கிறதோட நான் தனிச்சு போகிறேன்னு சொன்னால் திரும்ப சிதம்பரத்தில் ஏறிடுவார், ஜெயிக்க மாட்டார், ஏறிடுவார். ஆனால் திமுக அங்கே கீழே தான் போகும். திமுகவோட அரசியல் அது திருமாவோட அரசியல் கேள்விக்குறியாயிரும். அந்த இடத்துக்குள்ள கலைஞர் வந்து 2 சீட்டுங்கிறத ஒத்துக்கிட்டார். 2 சீட்டு ஒத்துக்கிட்டு 2 நின்னது தான் இன்னைக்கு வந்து விசிகாவோட அரசியலுக்கு வந்து பெரிய இது. அன்னைக்கு நான் நல்ல இடத்துல சொன்னது ஒரு சீட்டுனாலும் வாங்கிட்டு நின்றுருங்க, கூட்டணி விட்டு வெளியே போகாண்டான்னு தான் சகோதரர் திருமாகிட்ட ஒரு 45 நிமிஷம் பல விஷயங்களை கேட்கும்போது நான் தனிச்சு போயிடக்கூடாது, கூட்டணியில் நின்றுங்கிறதான் சொன்னேன். பட் 2 சீட்டு வாங்கிட்டு அன்னைக்கு நின்னது தான் இன்றைக்கி அவர் 2 எம்பி பெற்று அவருக்கு கொண்டார். அவருக்கு முடிவு அவருக்கு சரியாக வந்திருக்குது. நான் நல்ல இடத்துல தனியப்பட்டுறக்கூடாதுங்கிறத சொன்னேன். இது வந்து மைண்டு கேம் தான். சரி சார். பட் ஆனால் ஆல்வேஸ் அந்த லூசிங் சைடில் இவங்க இருக்க மாதிரி தானே அந்த விசிகா தொண்டர்களும் சரி, அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் சரி, ஈவன் திரும்பவே அப்படி தானே அவரோட பேச்சுகள்லாம் பாருங்கள், பேட்டியோ இல்லை அவர் வெளியிடுற வீடியோவே ஏதோ டிஎம்கே வந்து அவங்கள ஒரு ஒரு பெரியண்ணன் போக்கில் அவங்க இருந்துக்கிட்டு ஒரு நடத்துகிற மாதிரி தானே இருக்குது. அப்படி தானே லா ஆஃப் எஸ்டாப்னு ஒன்று உண்டு. நீங்கள் 2019 அணி சேரும்போதே 2 எம்பி சீட்டு வாங்கினீங்க. ஸோ அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இந்த அணிக்குள்ளே 2 எம்பி சீட்டு உங்களுக்குங்கிறது. அடுத்து 6 எம்எல்ஏ சீட்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதிலிருந்து இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகர முடியுமே தவிர வேறு ஆப்ஷன் இருந்தால் தான் அதிரடியாக மேலே ஏறி போக முடியும் சார். ஆனால் இன்றைக்கி வந்து தாவேக்கான ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்திருக்கும் போது திருமாவோட ப்ரெசன்ஸ், அதாவது விசிகாவோட ப்ரெசன்ஸ் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப தேவை. அப்படி இருக்கும்போது அவங்க பெருசாக டிமாண்ட் பண்ணி தான் ஆவாங்க. தாவேக்கா வெத்து வேட்டு செல்லாத நோட்டு கமலஹாசன் 2.1 நான் சொல்கிறது மாதிரி போயிட்டா ஒரு சனியனை பிடிச்சி இவங்களுக்கும் சனியை பிடிச்ச மாதிரி அழிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும் சார். அது எப்படி முடியாது? அவங்க எல்லா கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. கருத்து கணிப்பை குப்பை கூடையில தூக்கி போடுறத பார்த்தா கருத்து கணிப்பை குப்பை கூடையில தூக்கி போடுங்க சார். அட்லீஸ்ட் ஒரு 10% வருவாங்களா இல்லையா? அது யூகத்தில் தானே அந்த 10 சார் நிரூபிக்கல. நீங்கள் வந்து 2024 மக்களவை தேர்தலில் 39 கேண்டிடேட் போட்டு நிரூபித்தா அது சாதனை. ஸ்டாலினே அதை நினச்சி தானே ஒரு திருமாவெல்லாம் விட்டுறக்கூடாது, இல்லை கம்யூனிஸ்ட் விட்டுறக்கூடாது, காங்கிரஸே இவ்வளோ முரண்டு பிடிச்சப்போ விட்டுறக்கூடாதுன்னு தாவேக்கா பயந்து தானே அவர் சீமான் சொன்னார். நான் பல நிரூபித்தவன், என் மேலே வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் பொச்சரியும் கொண்ட நயவஞ்சக நரிகள் என்னோட ப்ரூவ்டு ஓட்டை மறைச்சிக்கிட்டு இந்த வேலையை காட்டிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீமான் சொன்னார். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். கேப்டன் விஜயகாந்த் ஒரு அணி அமைச்சாருன்னா கூட 8, 10, 5ன்னு நிரூபித்தார். மக்கள் நல கூட்டணி அமைச்சார். பலன் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தர் வரமாட்டாருங்கிற கருத்தை விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சது சீமான் சொன்னார். சொல்லிக்கிட்டு அவர் சொன்னார், எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுக கூட தான் நிற்பார், எங்கேயும் போக மாட்டார், எங்கள் அண்ணன் திமுகவோட நின்று ஜெயிக்கட்டு எங்கேயாவது போய் எங்கள் அண்ணன் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற கருத்தில் நான் சொல்கிறேங்கிறதையும் பதிவு பண்ணார். அப்போது பல நிரூபிக்காத விஜய யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாரு. அவர் ஏன் அதை காட்டினார்னா ஊடகங்களில் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 10 கோடி ரூபாயை விஜய் தான் ஜோசப் விஜய் ஃபண்ட் பண்ணி பல நிரூபிக்காதவரை பல நிரூபித்தது மாதிரியே ஒரு ஷோவை காட்டுற ஒரு தன்மை அங்கே உருவாயிட்டு ஊடகத்தில். மெனி பீப்புள் ஆர் ஹேரிட் அவே ஒரு 4 பேர் சொல்கிறதில்ல. அப்போ சீமான் அந்த இடத்துல நீ போட்டுங்கிறது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. விஜய்க்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு எல்லாமே ஏட்டு சுரக்கா கற்பனாவாதம், நிஜம் இல்ல. சீமானுக்கு 8.2ங்கிறது நிஜம். சீமானுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல சார். அவர் விஜய் நிரூபிச்சாதான் நிஜம். ஆனா கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. கள நிலவரம் வந்து கள நிலவரம் சரத்குமார் சொன்னாரு. திண்டுக்கல்
எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னாரு. கலைஞர் நான் தான் சொன்னேன் சைனட் சாப்பிட மாதிரி. சரத்குமாரும் விஜயும் ஒன்னாயிரம் ஒன்னு ஆயிட்டாருன்னு வைங்க, சரத்குமார் மாதிரி காலி ஆயிட்டாருன்னு வைங்க. ஒன்னா நிரூபிச்சாதானே தெரியும் சரத்குமாரோட கீழே போயிட்டாருன்னா. விஜய் அளவுக்கு யாரு சரத்குமார சரி, ஓட் பேசுனது பிரச்சனை இல்லை, ஓட்டுல நிரூபிச்சாதானே சார் ஓட்டு. பேச்சு வெறும் பேச்சு. சீமான் மேல வன்மம் உள்ளவங்க கூட பேசுவான், ஸ்டாலின் ஜெயிக்கிறாருங்க கூட பேசுவான். அந்த பேச்செல்லாம் குப்பை கூடையில தான் தூக்கி போடணும். நிரூபிச்சியா, களத்துல வந்தியா? களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு விஜய் அடிக்கிறாரு சீமான். களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு எடப்பாடி அடிக்கிறாரு, விஜய் அடிக்கிறாரு, என்டிஏ அடிக்கிறாரு. நீ களத்துக்குள்ள வரல, களத்துக்குள்ள வராம போலியா பொய்யா பொய்யா ஏட்டு சுரக்க வித்துக்கிட்டு இருந்தா யார் வாங்குவா? யார் சார் இதுவரை வாங்கியிருக்கா? சார் 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு சார். அது ஆரம்பிச்சார். ஆனால் 77ல் முறையாக தேர்தல் சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடியே எம்பி சீட் ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பட் தேர்தல்னு பெரிய அளவில் ஒரு தேர்தல் வந்து அதில் முறையாக அவர் ஜெயிக்கிறாரு. அவர் அப்படி தானே பேசினாங்க, இதே விஜய் பேசுகிற மாதிரி தானே பேசினாங்க. சார் கமலஹாசனுக்கு அப்படி தான் பேசினாங்க. கமலஹாசன் 2.5 மாதிரி இவர் ஆயிடுவார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல நின்னாரு, 55 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியில இருந்து வந்தாரு. இவர் 0% இருந்து வராரு. விஜய் முகம் போனி ஆகாதுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? எம்ஜிஆர் முகத்தை காட்டினா 30 லட்சம் ஓட்டுன்னு அண்ணா சொன்னாரா இல்லையா? விஜய் முகம் போண்டா முகம் போனி ஆகாதுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? தம்பி முகம் போனி ஆகாதுன்னு நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? அவங்க ஜெயலலிதா சார். விஜய் முகம் போனி ஆகாதுன்னு நிரூபிச்சிட்டாங்கல்ல. ஆமா. அப்போ நீ போனி ஆகுன்னு நிரூபிச்சாதானே நான் அதை ஒத்துக்க முடியும். இன்னைக்கு வேற விஜய், அது இன்னைக்கு வேற விஜய். அதே மாதிரி போனி ஆகாத போண்டா முக விஜய் தான் நான் சொல்றேன். நீ நிரூபிச்சா ஒத்துட்டு போறேன், நீ நிரூபிக்காதவரை நான் ஏன் ஒத்துக்கணும்? நீ ஏன் என்ன கம்பல் பண்றீங்க? நீ இப்போ சீமான் 8.2 நிரூபிச்சுட்டாரு. இதை பிடிக்காத புறமொழியாளர்கள் வன்மம் கொண்டவன் காழ்ப்புணர்ச்சி கொண்டவன் தான் கற்பனை விஜயை வந்து சீமான் கூட கம்பேர் பண்றான். நீ 26ல் விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொல்றதுதான் உண்மை. இதை 10 கோடியில பலகீனமான பத்திரிகையாளர்கள் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்டவங்க மறைக்க பார்க்குறாங்க. நயவஞ்ச நரிகள் மறைக்க பார்க்குது. ஒருவேளை நீங்க சீமானோட பார்வையில் பார்க்குறீங்களோ? நிரூபிச்சா ஓட்டு என் பார்வையில தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ அதே சீமானை நீங்கள் சொல்கிறீங்க, அவர் வந்து விஜய் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இதே அதிமுகவும் டிஎம்கேவும் விஜய் பார்த்து பயப்படுறாங்க தான். அதிமுக வந்து விஜயை தன்னோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பாஜகவும் அதிமுகவும். சரி, எல் முருகன் வந்து சொன்னார், பல நிரூபிக்காதவன் ஒரு விழுக்காடு கூட நீ நிரூபிக்கலன்னு எல் முருகன் சொன்னார். எல் முருகன் தான் பிரிமிஷன் கூட இருக்காரு. ஆமாம். இதைத்தான் நாங்கள் அடித்தோம். 8ஆம் தேதியே விஜய் அடித்தோம். 8ஆம் தேதியே நியூஸ் 18 சேனலில் நாங்கள் சொன்னோம், சசிகலா அம்மையாருக்குள்ள ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு உண்டு. சசிகலா அம்மையாரும் 0%ன்னு நீங்கள் தந்தி தொலைக்காட்சியில் இருந்தீங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வர சசிகலா அம்மையாருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் 0% தான். அப்போ அவங்களுக்குமே பெருசாக அது நிரூபிச்சா நான் ஒத்துக்கிட்டு போகிறேன் சார். நிரூபிச்ச சீமான சார், நிரூபிச்ச சீமான சார், நிரூபிச்ச சீமான நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு இது பண்றது அயோக்கியத்தனம், நயவஞ்சக நரிகள் ஊடகத்தில் இதை பண்ணுது. நீ நிரூபிச்சா நான் ஒத்துட்டு போறேன். அப்படியே சார் ஸ்டாலின் பயப்படணும்? பயப்படுறது வேறங்க. நீ நிரூபிச்சுட்டாரா இல்லையா? கரெக்டு தான். அதுக்கு என்ன சொல்றீங்க? எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணாரா? இல்ல. அப்ப கண்டஸ்ட் பண்ணல. அப்ப நீங்க ஸ்டாலினும் இதே இபிஎஸும் பயப்படுறாங்களா இல்லையா? அது வேற விஷயம். அவங்க வந்து அபண்டன் காஷனில் அரசியல் நிறுவனம் செய்யலாம். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் வந்து விஜய் மேலே நீங்கள் சொல்கிறது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. விஜயை கை வச்சா கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிருமோன்னு நினைக்கிறாரு. விஜய்க்கு மீனவர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி தான் இவர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் மீனவருக்கு ராஜ்யசபா கொடுக்குறாரு. விஜய்க்கு நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அது விஜய்க்கு சிம்பதி ஆயிரும் தான் நினைக்கிறாரு. விஜயை வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டாக இந்தாப்போ உடங்குடி கருப்பு கட்டி சாப்பிடுப்போ, இந்தாப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிடுப்போ, இந்தாப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போ, இந்தாப்போ சாத்தூர் வெள்ளரி பிஞ்சி சாப்பிடுப்போ, இந்தாப்போ கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு விஜயை வருடி தான் விடுறாரு. விஜயை தடவி தான் கொடுக்குறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு காரணம் விஜய்க்கு மேலே ஹார்ஷாக பண்ணுனா அது விஜய்க்கு சிம்பதி ஆயிருமோன்னு நினைக்கிறாரு. ஆனால் நாங்கள் அடித்தோம், 8ஆம் தேதி சொல்லி அடித்தோம். தம்பி ஜோசப் விஜய் சொல்லி அடித்தோம். மோடிக்கு விசுவாசிகள் நாங்கள், தம்பி நீ பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே வரும்போதே இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின ஒரு இந்து இருதய சாம்ராட் மோடி உனக்கு வந்து தீய சக்தி, கொள்கை எதிரி. உனக்கு இந்த நாட்டில் நம்பிக்கை துரோகம், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு மீறி அரசாண்ட இந்திரா காந்தி, வாரிசு அரசியலின் மொத்த உருவம், ஊழலின் ஊற்றுக்கண் ராகுல் காந்தி உனக்கு தூய சக்தி. நீ
2024 ராகுல் காந்திக்கு பயந்து களத்துக்குள்ளே வரல. அப்போ சீமான் போல்டா நின்னார, திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சரில் நின்னார. நீங்க ஏன் ராகுல் காந்திக்கு பயந்து களத்துக்குள்ள வரல? பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். 71 இந்திரா காந்தி, 77 இந்திரா காந்தி, 80 இந்திரா காந்தி, 84 இந்திரா காந்தி மர்டர், 89 ராஜீவ் காந்தி, 91 ராஜீவ் காந்தி மர்டர், 2004 சோனியா காந்தி. கட்சி சொல்லலை, கலைஞரும் ராமதாஸும் சொன்னாங்க. 2019 ராகுல் காந்தி. அப்போ அந்த குடும்பத்தை முன்னிறுத்தினா 50 விழுக்காடுக்கு மேலே அவங்களுக்கு ஓட்டு வந்துடும். ஸோ அந்த குடும்பத்தை மீறி அரசியல் களத்தில் நம்மளால் நிற்க முடியாது. அதுக்குள்ள முதுகெலும்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. அதனால நம்ம லெட்டர்பேடாக இருப்போம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் தோத்துட்டீங்களே. கட்சி ஆரம்பித்து 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். ராகுல் காந்தி கிட்ட நம்ம நிற்க முடியாதுல்ல. அவரோட எய்மே வந்து சட்டமன்ற தேர்தல் சார். அவர் ஏம் எப்படி இருக்கட்டும் சார், ஏன் கருத்து அவர் கோலத்தனமா அவர் இஷ்டம் சார். ஏன் கமெண்ட்டை நான் சொல்லலாம்ல சார். அவருள்ள கட்சி நடத்துறாரு. நான் ஏன் கமெண்ட் நீ ராகுல் காந்திக்கு பயந்துட்டு நின்றுட்டார். அவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி சாருக்காக அவர் வந்து அப்படி அதனால தான் அடி வாங்கினார். ரவீந்திர துரைசாமி 8ஆம் தேதி அடிச்சு நொறுக்கி தள்ளினேன். ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் அவரோட சபார்டினேட்ஸ். விஜயே சொல்றான் 8ஆம் தேதி டிக்ளேர் பண்ணி அடிச்சனா இல்லையா? ஏன் அடிக்க முடிஞ்சது? கோலத்தனமா கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு அல்ல ராகுல் காந்தியை எதிர்க்க முடியாம லெட்டர் பேடா இருந்தீங்க. அப்போ மோடி கிட்ட சொல்றோம், இவர் ராகுல் காந்திக்கு ஆளு. 29 ராகுல் காந்தி கூட இருப்பாரு, பலத்தை நிரூபிச்சுட்டு ராகுல் காந்தி கூட போவாரு. மோடியை தீய சக்திங்கிறாரு, ராகுல் காந்தியை தூய சக்திங்கிறாரு. அடிச்சு நொறிக்கிறோங்கிறோம். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தானே சார் அடிச்சோம்.